10th standard mathematics, chapter 1, unit exercise 1, question number 2. The Cartesian product A cross A has 9 elements, among which -1, 0, 1, 0, 1 are found. That find the set A and the remaining elements of A cross A. So, கவனிங்க இது பார்த்தீங்கன்னா கார்டீசியன் ப்ராடக்ட் A cross A க்கு பார்த்தீங்கன்னா 9 elements கொடுத்துருக்காங்க. 9 elements A cross A பார்த்தீங்கன்னா 9 elements இருக்கு. இதில் 2 element -1, 0, 0, 1. இதில் 2 elements என்னன்னா -1, 0வும் 0, n வந்து ஒரு எலமெண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இது கார்டீசியன் ப்ராடக்ட் மொத்தமாக 9 வரும். ஸோ 9 வாரத்தில் 2 ஆர்டர் பேர் இதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் செட்டு ஏ கண்டுபிடிச்சி ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸே கண்டுபிடிக்கும். ஸோ செட்டு ஏ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்டீசியன் ப்ராடக்ட்டில் 2 செட் இருந்தாச்சுன்னு என்ன செய்யும்? அதாவது இப்போ 9 இருக்குது, 9 வரணும்னு அதுக்கு என்ன செஞ்சுருக்கணும்? 3 இருந்திருக்கணும் கண்டிப்பாக. இப்போ ஏ என்ற செட்டில் 3 எலமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 9 ப்ராடக்ட் வரும். ஏன்னா 3 3s are 9. ஸோ அப்படி தான் யோசிக்கணும். ஸோ அப்போ இது வந்து 3 3s are எலமெண்ட்ஸ்னு வரும். ஸோ அப்போ ஏல பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கும்? 3 எலமெண்ட்ஸ். ஏ கிராஸ் ஏ ஃபார்மெட்டில் எதுங்க இதை? ஸோ 2 சேம் நம்பர்னா 3 டைம்ஸ் 3 டைம் 3 எலமெண்ட்ஸ்னா ஏல வந்து 3 எலமெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ அப்போது இந்த 3 எலமெண்ட்ஸ் ஏ என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? இது 2 வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது -1, 0 வந்து ஒரு எலமெண்ட். -1, 0 கண்டிப்பாக ஏல இருந்தாகணும். அண்டு 0, 1 என்ன செஞ்சோம்? ஏல இருந்தாகணும். ஸோ இது ரெண்டத்தையும் காமனாக சேர்த்து பாருங்கள். -1, 0, 1 மூணுமே இல்லை இருக்குது. -1 இருக்குது, 0 ரெண்டுத்துலேயும் இருக்குது. ஸோ ஒரு தடவை எடுத்துக்கோங்க, 1 இருக்குது. இப்போ திஸ் 3 பிலாங்ஸ் டு ஏ. இந்த மூணுமே ஏல இருக்குது. ஸோ அப்போ இந்த 3 தான் ஏழு எலமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ ஏ என்பது -1, 0, 1. ஸோ அப்போ -1, 0, 1 என்பது உங்களுக்கு வந்து ஏ என்ன வந்திருக்கு? ஏ வந்திருக்கு. ஸோ 3 எலமெண்ட்ஸ்னு சொல்லியிருந்து 3 எலமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ 3 எலமெண்ட்ஸ் தான் வரும். இப்போ இதை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ நீங்கள் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க இது ரெண்டையும் கிராஸ் பண்ணிட்டு இருக்கணும். -1, 0, 1 கிராஸ் -1, 0, 1. ஸோ இதை நீங்கள் மொத்தமாக கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள். -1, -1, -1, 0, -1, 1. அடுத்து பார்த்தீங்கன்னா 0, -1, 0, 0, அது 0, 1. அது 1, -1, 1, 0, 1, 1. ஸோ தீஸ் 9 are எலமெண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலாக நல்லா பார்த்துக்கோங்க. ஏ கிராஸ் ஏ 9 எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதில் 2 எலமெண்ட் தான் இது. இப்போது ஏ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 9 வந்து 3 3s are எழுதி நம்ம ஏ 3 எலமெண்ட்ஸும் கண்டுபிடிச்சோம். அண்ட் கிவன் 2 ஆர்டர் பேர்ஸை வச்சு என்னென்ன எலமெண்ட்ஸ்னு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை கண்டுபிடிச்சி கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தாச்சு. இப்போ இதில் 2 எலமெண்ட் அதெல்லாம் -1, 0, 0, 1. -1, 0 ரெண்டாவது இருக்குது. அண்ட் 0, 1 பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் 6th இருக்குது. ஸோ அப்போ இது தவிர்த்து மிச்ச எலமெண்ட்ஸும் போட்டு எழுதுங்க. ஸோ செட் ஏ ஈக்குவல் டு -1, 0, 1 அண்ட் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் ஏ என்னெல்லாம்? ரிமைனிங் எலமெண்ட்ஸை மட்டும் தனியாக எழுதாமல் செட்டாக எழுதப்படாது. என்னெல்லாம் இருக்குது? அந்த ரெண்டத்தையும் தவிர -1, -1, -1, 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? 0, -1, 0, 0, 0, 0. அடுத்து பார்த்தீங்கன்னா 1, -1, 1, 0, 1, 1. ஸோ these are the remaining elements. ரிமைனிங் எலமெண்ட்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, செட் ஏ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அவ்வளோ அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.